அண்மைச் செய்தி. சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் மதுபான கொள்முதலில் முறைகேடு எதுவும் நடந்திருக்கிறதா என்பதன் அடிப்படையில இந்த அமலாக்கத்துறை இந்த இரண்டாவது நாளாக இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே காவல்துறையினர் பதிவு செய்திருந்த வழக்குகளின் அடிப்படையில அமலாக்கத்துறை அது தொடர்பான ஏற்கனவே இருந்த புகார்கள் வழக்குகளை அதற்கான ஆவணங்களை பெற்று ஆய்வு செய்ததாகவும் அதன் அடிப்படையில இந்த விசாரணையை அவர்கள் தொடங்கி இருப்பதாக கூறப்படுது. கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பதிவு செய்த 35 வழக்குகளின் அடிப்படையில இந்த விசாரணையை இதை எடுத்துக்கொண்டதாக அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தனியார் மதுபான ஆலைகளில் 19 ஆலைகள் மூலமாக டாஸ்மாக் நிறுவனங்களுக்கு மதுபான வகைகள் கொள்முதல் செய்யப்படுகிறது. அப்படி கொள்முதல் செய்யப்படக்கூடிய இந்த மதுபானம் எல்லாமே டாஸ்மாகினுடைய குடோன் மூலமாக அதை கொண்டு அங்கிருந்துதான் தனியார் மதுபான விடுதிகளுக்கோ அல்லது டாஸ்மாக் கடைகளுக்கோ தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 4000த்திற்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கிறது. இந்த 4829 டாஸ்மாக் கடைகள் இருக்குது. இந்த கடைகளுக்கு செல்லக்கூடிய அந்த மதுபான வகைகள் எல்லாமே அதன் மூலமாகத்தான் கொள்முதல் செய்து அனுப்ப வேண்டும். ஆனால் அந்த தனியார் நிறுவனங்களிலிருந்து நேரடியாக கடைகளுக்கு செல்வதாக ஒரு குற்றச்சாட்டு. அது தொடர்பாகத்தான் வழக்குகள் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறையில் பதிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையிலே அமலாக்கத்துறை தற்போது ஆய்வு செய்வதாகவும் டாஸ்மாக் தலைமையகத்தில் இருந்த ஆவணங்களை கைப்பற்றி எவ்வளவு மதுபான வகைகள் அதில் கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து பதிவுகள் இருப்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்.